ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடந்த வீடியோவில் நம்ம திமுக தோல்விக்கான காரணங்கள் ஒன்றுன்னு அதன் அரசியல் காரணங்களை நம்ம அலசி பார்த்தோம். இந்த வீடியோவில் அது இரண்டாவது பாகமாக அரசியல் தவிர மற்ற காரணங்களை குறித்து நம்ம பார்ப்போம். அப்போ எல்லாருமே இந்த எலெக்ஷனை பற்றி பேசும்போது திமுகவோட தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவை சொல்லுவாங்க. நிச்சயமாக மிக முக்கியமான காரணம் சோசியல் மீடியா கிடையாது. மிக முக்கியமான காரணம் சினிமா. இந்த சினிமா எப்படி மிக முக்கியமான காரணம் ஆச்சு அப்படிங்கிறதுல அந்த பிளேம், அந்த குறைய திமுக கொஞ்சம் எடுத்துக்கிட்டாகணும். இன்ஃபேக்ட் நிறையவே எடுத்தாகணும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா திமுக அண்ணா காலத்திலிருந்து இன்று வரைக்கும் என்னதான் உதயநிதி ஸ்டாலின் ஒரு சினிமாவில் நடிச்சிருந்தாலும் சினிமாவை விட்டு கொள்கை அளவுல அரசியல் களம் கண்டே வாழ்கின்ற ஒரு கட்சி திமுக. அவர்களை எதிர்த்து என்னைக்குமே களமாடுற அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு முன்னாடி வரைக்கும் சினிமாவை பேஸ் பண்ணியே வந்த ஒரு கட்சி. அப்ப இயற்கையா நீங்க என்ன நினைப்பீங்க? திமுக சினிமா தேர் ஷுட் பி an aversion to சினிமாவிற்கு ஒரு எதிர்ப்பு அல்லது சினிமாவை சமுதாயத்திலிருந்து வெளியில வைக்க வேண்டும் ஒரு எண்ணம் திமுக இருந்திருக்கணும். ஆனா அதுக்கு நேர்மாறாக அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறத சினிமா பயங்கரமா வளர்த்து விட்டார். நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா ஜெயலலிதா அம்மையார் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன குறை சம மேல சொன்னாலும் சினிமாவை கொஞ்சம் கீழே அடக்கி வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பர்டிகுலரா இருந்தாங்க. ஆனா திமுக அரசு என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் சினிமாவை ஊக்குவிப்பார்கள்ங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போ உங்களுக்கு எதிரி அந்த ஃபீல்ட்ல இருந்தே வர்றான்னு தெரிஞ்சும் நீங்க ஊக்குவித்தீங்கன்னா உங்க கை விரல் எடுத்து நீங்க உங்க கண்ணில் குத்துறதுக்கு சமம். அப்போ விஜய் இன்றைக்கு ஏன் இப்படி வளர்ந்து வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேற ஒண்ணுமே கிடையாது. அது இது நல்லவருக்கு இல்லவர ஒண்ணுமே கிடையாது. அவர் ஒரு சினிமா திரை நட்சத்திரம், ஒரு டாப் ஸ்டார். ஏன் இப்ப விஜய் தவிர வேற யாரும் சினிமாவில் மேல வந்திருப்பாங்களா? கிடையாது. சினிமாவில் நீங்க பிரதிபலிக்கணும்னு முக்கியமான பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். சினிமால இருந்து நீங்க அரசியல் சோபிக்க வேண்டும் என்றால் சினிமால நீங்க அந்த சமயத்துல உச்ச நட்சத்திரமா இருக்கணும். 5வது ஆக்டர், 6வது ஆக்டர், 7வது ஆக்டர் எல்லாம் பெரிய ஆளா வர முடியாது. அப்ப அந்த உச்ச நட்சத்திர பொசிஷன் ஒருத்தர் அடையும் போதுதான் அதை நம்ம அந்த அரசியல்ங்கிற அந்த விஷயத்துக்குள்ள நுழைஞ்சு அவங்க சோபிக்க கொஞ்சமாச்சும் முடியும். இதற்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர் தான் சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்த் வருவாரான்னு பேசிட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் இன்றைக்கு விஜய் சூப்பர் ஸ்டார். அப்ப இவங்களுக்கு எல்லாம் இன்றைக்கு அடுத்த சூப்பர் ஸ்டார் வரவங்களுக்கும் அரசியல போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்ப அந்த தளத்தை ஏற்படுத்தி கொடுப்பது யாருன்னா அந்த தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆள்பவர்கள் தான். ஆள்பவர்கள் சொல்லும் போது அதிமுக சினிமா இன்றைக்கு பெருசா பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ந்து வளர்ந்தாங்க. ஆனா திமுக உஷாரா இருந்திருக்கணும், அது பண்ணல. யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு சினிமா மோகம் தமிழகத்துல தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் இன்றைக்கு தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை ஏன் பெரியார் பேசும்போது சொல்லுவார், சினிமா மோகத்தை குறிச்சும் பெரியார் பேசியிருக்காரு, தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். இவங்க எல்லாம் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்னு சொல்றீங்க. தியாகராஜ பாபாவை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவர் தான் தமிழகத்தையோட முதல் சூப்பர் ஸ்டார். விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல, விழுப்புரம் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல நூற்றுக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க. என்னடா ரயில்வே ஸ்டேஷன்ல இவ்வளவு கூட்டமா இருக்கேன்னு மக்கள் எல்லாரும் பார்க்க பயங்கர கூட்டம், ஆட்கள் திருப்பி சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா தியாகராஜ பாகவதர் போற ட்ரெயின் அந்த ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணலாம். அப்ப இந்த சினிமா மோகம்ங்கிறத விட்டு சினிமா பைத்தியம்ங்கிறது தலைமுறை நமக்கு இருந்திருக்கு. அப்போ அத நீங்க கொள்கை அரசியல் பேசும்போது அதை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் திமுக இருந்தது. திமுக அதை செய்யல. அது ஒரு மிகப்பெரிய தோல்விக்கான காரணம். அதை பிறகு விட்டுருங்க. அவங்களே சினிமா ப்ரொடக்ஷன்ல இறங்கி அவங்களே சினிமா ப்ரொடியூஸ் பண்ணும்போது சினிமா ஊக்குவிக்கிற மாதிரி தான் ஆகுது. அது இன்றைக்கு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. பேக் ஃபயர் ஆகும் அவங்களுக்கு தெரிஞ்சும் அவங்க செய்யறது அதற்கப்புறம் அரசியல்ல அதோட பிரதிபலன் அனுபவிக்கிறது இயற்கையான ஒரு விஷயம் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு உச்ச நட்சத்திரம் விஜய் அவர்கள் படத்தில் நடிக்கும் போதெல்லாம் எக்ஸப்ஷன் கொடுத்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் டிக்கெட் பிக்ஸ் பண்ண கொடுத்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்றைய ஸ்டாலின் அரசு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த கொடுக்கும் போது அவர்கள் நீங்க இன்னும் மேல கொண்டு போறீங்க. அதாவது நீங்க ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தியேட்டர்ல போய் சினிமா நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மாஸ் சைக்காலஜிங்கிறது தெரியும். அந்த மாஸ் சைக்காலஜியில் எப்படி இந்த இளைஞர்கள் கிறுக்கா மாறிடுறாங்கிறது உங்களுக்கு அந்த தியேட்டர்ல போய் நீங்க படம் பார்க்கணும். நீங்க ஓடிடியில உங்க வீட்டுல பார்க்கும்போது தெரியாது. அப்ப அங்க பார்க்கும்போது ஒரு இளைஞர் பட்டாளம் கொள்கை இன்று வெறுமனையா தியேட்டர்லயே கடந்து அவர்களை தெய்வமாக தரிசிக்கிற அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திமுக தான். அதுக்கு தான் திமுக சஃபர் பண்ணுச்சு. ரெண்டாவது யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி என்ன சரி தப்புன்னு சொன்னாலும் சினிமா இண்டஸ்ட்ரி இருந்து ஒருத்தர் மேல வரும்போது அந்த சினிமா இண்டஸ்ட்ரி நீங்க தமிழகத்தோட எல்லாமே நீங்க ஆக்கி வச்சிட்டீங்க. அப்ப அந்த சினிமா இண்டஸ்ட்ரி முழுமையா அவர் பின்னால தானே போகும். அதான் நடந்தது. சினிமா இண்டஸ்ட்ரி மொத்தமா விஜய் பின்னால போய் நின்று விஜய் சப்போர்ட் பண்ணதான் இந்த வெற்றிக்குள்ள மிகப்பெரிய காரணம். நீங்க சினிமா இண்டஸ்ட்ரி பண்ணா என்னன்னு ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க.
ரியல் எஸ்டேட்லயும் சினிமாலையும் தான் எல்லா கருப்பு பணமும் போடுறோம். இன்றைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியோட அந்த பணம் அண்ட் செல்வாக்கு முழுக்க பேக் பண்ணி விஜய் பின்னால் நின்றுச்சு. நீங்க உங்க தோல்விக்கான மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுதான். அது மட்டும் இல்ல, இப்ப ஆஃப் லேட் வந்து அது ஒரு நல்ல விஷயம் கூட சொல்ல, தலித்திய படங்களும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு தலித்திய படங்கள் எடுக்கின்ற ஒரு இயக்குனர் முழுமையாக தன்னோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி அவர் சொல் பேச்சை கேட்கின்ற ஒரு வாக்காளர்களை அவர் வந்து விஜய் பக்கம் திருப்பிட்டாருங்கிறது ஒரு பெரிய பேச்சா இருக்கு. கணிசமான வாக்கள் அவர் திருப்பி இருக்கிறார் அப்படின்னு. அப்ப அவரை அந்த பாடல்களை வளர்த்து விட்டு அப்படி வளர்த்து விடுறது எது? சினிமா தான். அந்த சினிமாவை நீங்க ஊக்குவிச்சீங்க. அப்ப நீங்கள் செய்த தவறுக்கு நீங்க பிரதிபலனை அனுபவிக்கிறீங்க. ரெண்டாவது விஷயம் தான் அந்த சோசியல் மீடியா. சோசியல் மீடியாவுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் இன்றைக்குமே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சோசியல் மீடியால ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இன்றைக்கு சோசியல் மீடியால பேசி பேசி ஆட்சியை விஜய் புடிச்சிட்டான்னு சொல்லும் போது இது 2 ஆண்டுகளா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க ஒர்க். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடி விங் இருக்கு, அதிமுக ஐடி விங் இருக்கு, ரெண்டுமே இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஐடி விங் ஆயிப்போச்சு. இது தவிர உங்க கட்சியை சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, பெண் அப்படின்னு நீங்க ஒரு குரூப்பை வச்சு நீங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்தா சொல்றாங்க. ஆனா அவங்க கொடுத்த எந்த நரேட்டிவையுமே யாரையுமே நீங்க சரியா கவுண்டர் பண்ணலங்கிறதா நிதர்சனமான உண்மை. அது சோசியல் மீடியாவில் நீங்க விசிபிளா இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு உங்க தொண்டர்களை வைக்கிறது, உங்க மேல எதிரிகள் வைக்கிறது இல்லை. அப்போ சோசியல் மீடியா ஃபோரம்ல ஒருத்தன் ஆக்டிவேட் ஆகுறாங்கன்னா அந்த ட்ரெண்ட் என்னதான் வைப்ரேட் மேல வருதுன்னு உங்களுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாலே தெரியும். 2 ஆண்டுகளா அவங்க ஆக்டிவா இருந்தோம், நீங்க அவங்களை சரியா கவுண்டர் பண்ணலைன்னா அப்ப இட்ஸ் a failure of your சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி. அது உங்க சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜியோட ஒரு தோல்வி அப்படி நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு என்ன சொல்றாங்க, அந்த பெண்ணுங்கிற இது ஏற்கிறவர்கள் உங்க மருமகன் திரு சபரீசன் அவர்கள் சொல்றாங்க. அதனால நீங்க இந்த ஏன் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்குமே ஒரு வேலையை கொடுக்கும்போது உறவினர்களுக்கு வெளியில கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் குறை சொல்பவர்களும் தைரியமா வந்து நம்மகிட்ட குறை சொல்லுவாங்க. இல்லைன்னா வெளியில வந்து குறை சொல்ல முடியாது, எப்படி நம்ம சொன்னா கேட்கவா போறாரு அப்படிம்பாங்க. அந்த குறைகள் உங்க காதுக்கு வரலைன்னா அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. இப்போ பெண் என்ன பண்ணுச்சு உண்மையாவே அந்த தளங்கள்லாம் பார்த்துட்டு இருங்க. சோசியல் மீடியால விஜய் கட்சி நீங்க கவுண்டரே பண்ணல, கிட்டத்தட்ட இல்லவே இல்லைங்கிற நிலைமைகள்லாம் அதிமுக சோசியல் மீடியால இருந்துச்சு, ஆளுங்கட்சியாக இருந்தும். அப்ப என்ன ஆகுது, ஒரு குரூப் இன்றைக்கு மொபைல்லயே இருக்கும், அவங்க கிட்ட உங்களை எதிர்த்தான நரேட்டிவ் திருப்பி 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 போய் சேருது. அதை நீங்க கவுண்டரும் பண்ணல சோசியல் மீடியால. அப்ப என்ன ஆகுது, சோசியல் மீடியா முழுக்க அவங்க கையில் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க அந்த ரூட் மாஃபியா ஹிட் மாஃபியான்னு. அப்போ ரூட் மாஃபியாங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இல்லீகல் ஆர்கனைசேஷன் கூட நீங்க வச்சுக்கலாம். அப்படி தவறான வழிகள் அதை பயன்படுத்துறாங்க. அப்ப அவங்க கவுண்டர் பண்ற அளவுக்கு அதே யோசிக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் நீங்க வேலையை கொடுக்கணும். நீங்க எனக்கு வேண்டப்பட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களை கவுண்டர் பண்ண முடியாது. அவங்க அழகா தூக்கி சாப்பிட்டு சோசியல் மீடியாவை கையில வச்சுட்டு போயிட்டான். இன்றைக்கு திமுக நிறைய பேர் சோசியல் மீடியால பேசுறாங்க. இப்ப ஏன் பேசுறாங்க அப்படின்னா, இப்படி ஒன்று நடந்துருச்சு இனிமேலாச்சும் பேசணும் தான் பேசுறாங்களே தவிர அதுல உங்களோட பங்கு பெருசு நிச்சயமா கிடையாது. நீங்க ஆக்டிவா பண்றாங்கன்னு கிடையாது. எல்லாரும் அவங்க மனசோட வேதனைகளை இப்படி நடந்துருச்சுங்கிறதுக்காக தான் பண்றாங்களே தவிர இப்போ உங்களோட ஐடிவிங் உங்களோட சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் தான். இப்போ விஜய்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், ரசிகர் கூட்டம்னு ஒரு கூட்டம். ரசிகர் கூட்டம்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காரண காரியம் இல்லாம ஒரு விஷயத்த அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் ரசிகர் கூட்டம். ஒருத்தர் ரசிகர்னா, ஏன்னா சினிமாங்கிறதே காரணம், ஒரு ரியாலிட்டி இல்லாத விஷயம். ஒருத்தர் பறந்து அடிக்கணும், அதை பார்த்து கைத்தட்டி விசில் அடிக்கும் போது அவன் ரியாலிட்டியில இருக்கிறது இல்லை. அவன் திரையில் காண்கின்ற அந்த பொய்யை, அந்த பிம்பத்தை உண்மையும் நம்புறான். அப்ப அப்படி நம்புறவன் எந்த அளவுக்கு முட்டு கொடுப்பான் நீங்க யோசிச்சு பாருங்க. விஜய் அவர்கள் சினிமாவில் 10 பேரை பாஞ்சு அடிக்கிற பார்த்து விசில் அடிக்கிறான், டான்ஸ் ஆடுற பார்த்து விசில் அடிக்கிறான், அதெல்லாம் பண்றாங்க போது அது உண்மை இல்லை என்று தெரிந்தும் அதை உண்மையா நினைச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் பின்னால் சுத்துது. அந்த கூட்டம் சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்துச்சு. பிளஸ் ரூட் அவங்க பெரிய பெரிய இன்ஃபுளுசஸ் எல்லாம் வாங்கி நிறைய பேரை போட்டு அந்த ரூட் மாஃபியாவும் பண்றாங்க. நீங்க அபிஸ்மல் ஃபெயிலியர் சொல்லுவாங்க, மொத்தமான ஒரு தோல்வி உங்களுக்கு சோசியல் மீடியால கிடைச்சிருச்சு. இனிமேலாச்சும் அந்த ஃபோரமை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்றது மட்டும் இல்லாம இண்டிபெண்டா ஒரு நபர்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு வேண்டப்பட்டவர், எனக்கு தெரிஞ்சவர் செய்வாரு, அது இவர் குறைய கொடுக்காரு, தயவு செய்து நினைக்காதீங்க. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபீச்சரா போயிருச்சு, நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும். மூன்றாவது ஒரு மிக முக்கியமான ஒரு சமூக காரணம், நாங்க சிறுவர்களா இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கேம்பஸ் அரசியல் மயமாக்கப்படுதுன்னு நான் சொல்ல அந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டேன். அரசியல் விழிப்புணர்வு மாணவர்களுக்கு வேணுங்கிறத அன்றைய அரசியல் கட்சி நினைச்சாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல்லயே ஏஎஸ்பி எலெக்ஷன் நடக்கும், தேர்தல் மாதிரி நடக்கும். கேண்டிடேட்ஸ் வருவாங்க, அவங்க ஒரு நாள் கேன்வஸ் பண்ணுவாங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, நாங்க ஓட்டு போடுவோம். ஓட்ட வாத்தியார்ல எல்லாரும் கேண்டிடேட் நிப்பாங்க, நின்று ஓட் கவுண்டிங் பார்ப்பாங்க. பார்த்து அவங்க முன்னிலையில எல்லாம் சரியா இருப்பான்னு வாத்தியார் கேட்டு யார் ஏஎஸ்பி அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
அப்புறம் எஸ்பிஎல் ஜெயிச்சோன்னு அவர் தோல்ல தூக்கிட்டு போய் லூர்துநாதன் நாங்க திருநெல்வேலியில் ஒரு மாணவர் இவர் தலைவர் ஒருத்தர் ஹிந்தி போராட்டத்தில் இறந்து போன சிலைக்கு போய் மாலை போடுவாங்க. இப்படிலாம் ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இன்றைக்கு எங்கேயுமே அது கிடையாது. காலேஜ் எலெக்ஷன்ல சேர்மன் எலெக்ஷன் நடக்கும். அப்ப மாணவர்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சது. சினிமா ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சது இல்ல. ரொம்ப பியூட்டி என்ன காலேஜ் யூனியன் சொல்லுவாங்க. அந்த காலேஜ் யூனியன் இனாகிரேட் பண்றதுக்கு பெரிய பெரிய தலைவர்கள் வருவாங்க. அவங்க மாணவர்கள் முன்னால் பேசுவாங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பேசுவாங்க, மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். அப்படிங்கும் போது மாணவர்களுக்கு அரசியல்ல ஈடுபாடுன்னு சொல்றது அரசியல்னா என்னன்னு தெரியும். இன்றைய இளைஞர்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒன்லி குத்தாட்டம், ஒன்லி கல்ச்சரல், ஒன்லி டான்ஸ். எலெக்ஷன்லாம் நடந்த காலேஜ்ல வன்முறை விடுச்சிரும். எங்க வன்முறை விடுச்சிரும்? அரசியல் அறிவே இல்லாத, அரசியல் புரிதலே இல்லாத ஒரு தலைமுறை உருவாக்கி வச்சதோட பெருமை உங்களுக்கும் அதிமுக தான் சேரும். அதோட பலன்களை இன்றைக்கு நீங்க அனுபவிக்கிறீர்கள்னா நிதர்சனமான உண்மை. அது நிதர்சனமான உண்மை, நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எதனால வளர்ந்தீங்க? உங்க கட்சி எதனால வளர்ந்தது? திமுக யோசிச்சு பாருங்க. திமுக கேம்பஸ்ல வளர்ந்த கட்சி. திமுக கல்லூரி வளாகங்களில் வளர்ந்த கட்சி, ஸ்கூல்ல வளர்ந்த கட்சி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். திமுக வளர்ச்சி மக்கள் மத்தியிலேயே வந்துச்சு. ஒரு பக்கம் மேஜர் வளர்ச்சி. திமுக சாதனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு கல்லூரி மாணவர்கள், ஏன் பள்ளி மாணவர்கள் கூட இருந்தாங்க. எங்க ஸ்கூல்ல கூட இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல. அப்போ அதற்கு காரணம் மாணவர்களுக்கு அந்த அரசியல் விழிப்புணர்வு இருந்தது. நீங்க எதனால ஆட்சிக்கு வந்தீங்களோ அதே நீங்க ஆட்சிக்கு வந்தோம் நாளைக்கு இவங்க அவேர் ஆயிடுவானு சொல்லி அதை தடுக்கிறதுனால வந்த விளைவுதான் இன்றைக்கு அரசியல்லாம் என்னன்னே சொல்லாம, கொள்கைன்னா என்னன்னே சொல்லாம, என் கட்சி என்னத்துக்கு நிக்குது, என் கொள்கை என்னன்னே சொல்லாம ஒருத்தர் சிஎம் ஆயிட்டாரு. அதற்கு காரணம் பொறுப்பு நீங்க தான் ஏற்க வேண்டும். வேற யாருமே ஏற்கவே முடியாது. அப்புறம் நாலாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணல. எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. அதாவது அதிமுக என்றைக்குமே பெரியாரை கொண்டாடாது, பெரியாரை தூக்கி வைத்து கொண்டாது. எந்த அளவுக்கு கொண்டாடாது அப்படின்னா, ஜெயலலிதாமையாச்சும் போய் மாலையாச்சும் போடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆட்சி 4 வருஷம் கிட்டத்தட்ட பெரியார் சிலைக்கு மாலை கூட போட்டது கிடையாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அந்த அளவுக்கு பெரியாரை ஒதுக்கின்ற ஓரளவுக்கு கட்சியா தான் இன்றைக்கு உள்ள அதிமுக இருக்குது. ஆனால் என்றைக்குமே பெரியார் தான் தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி திமுக. எந்த அளவுக்குன்னா, திமுக அங்கிருந்து பிரிஞ்சும் சண்டை போட்டு வந்தாலும் பெரியார் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் தலைவர் பதவி காலியா தான் இருக்கும். அவர் தான் தலைவர் சொல்லி சீட்டை அந்த போஸ்ட் அப்ப வரைக்கும் வேக்கண்டா வச்சிருந்து ஒரு சிம்பாலிக் கெஸ்டரா வச்சிருந்தாங்க. அவர் இறக்கும் போது கூட ஆட்சி இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் எந்த போஸ்டுமே வைக்கல, ஸ்டேட் ஃபியூனரல் கொடுத்தாரு. பெரிய இஷ்யூ ஆச்சு அந்த சமயத்துல. எப்படி நீங்க கொடுக்கலாம்? அவர் என்ன இவரா அதுவா, என்ன போஸ்ட், கவர்னர்ல இருந்து போஸ்ட்ல இருந்த, கவர்மெண்ட்ல போஸ்ட்ல இருந்தாரா, சிஎம் இருந்தாரா, இல்ல கவர்னரா இருந்தாரா, என்னவா இருந்தாரு கேட்டோம். கலைஞர் கருணாநிதி சொன்னார். மகாத்மா காந்தி என்னவா இருந்தாரு? அவருக்கு ஸ்டேட் ஃபியூனரல் கொடுத்தீங்கன்னா நான் கொடுப்பேன்னு சொல்லி பெரியாரை மதித்த கட்சி தான் நீங்க இருந்தீங்க. நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ நீங்க உங்க கட்சியில தலைவரா அண்ணா இருந்திருக்கலாம், உங்க கட்சியோட தலைவரா கருணாநிதி அவர்கள் இருந்திருக்கலாம், கட்சியோட தலைவரா நீங்க இருக்கலாம். ஆனா கட்சியோட கொள்கை தலைவர் என்றைக்கும் பெரியார் அவர்கள் தான். நீங்க புரிஞ்சுக்கணும். பெரியாரோட கொள்கைகள் தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. உங்களுக்காக நீங்க இன்றைக்கு திமுகங்கிற ஒரு கட்சி கட்டி ஒரு பெரிய பில்டிங்கா வந்திருக்குன்னா அதோட பவுண்டேஷன் பெரியார் போட்டதுதான். அப்படிதான் நீங்களே ஒத்துக்கிறீங்க. நீங்க ஒத்துக்கலாம் நான் சொல்ல வரல. அப்போ உங்களுக்கு விழுந்த அந்த வாக்கு, பெரியாரிய வாக்குகள் முடிச்சு இன்றைக்கு திமுக தான் நிறைய விழும். அப்போ உங்களுக்கு பெரியார் நீங்க கஷ்டமே படாம ஒரு பெரிய வாக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க மாணவர்கள் மத்தியில பெரியாரை கொண்டு போய் சேர்த்துக்கணும். நீங்க அதை சேர்க்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளா மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில பெரியாரை கொண்டு போய் நீங்க சேர்த்திருக்கணும். நீங்க வேற ஒண்ணும் செஞ்சிருக்க வேண்டாம். நீங்க பெரியாரை சேர்த்திருந்தீங்கன்னா பெரியார் உங்களுக்கு இன்னும் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாரு. என்றைக்குமே பெரியாரிய கொள்கைக்கு ஒரு கட்சியை தரணும்னா திமுக தாண்டி பார்க்க முடியாது. நிதர்சனமான உண்மை. நீங்க என்ன பண்றீங்க? ஆட்சிக்கு வர 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 அண்ணாவையும் தலைவர் கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் கலைஞர் அவர்களின் பேரை மட்டுமே சொல்றீங்க. பெரியார் கொஞ்சம் பின்னால போயிட்டார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேர்ல கலைஞர் பெரியார் பத்தி கொஞ்சம் பேசினாங்க. ஆனால் பெரியாரிய கொள்கைகளை எடுத்து பேசுறது திகாவோட வேலை, திராவிடர் கழகத்தோட வேலை, எங்களோட வேலை நீங்க விட்டு போன மாதிரி இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு சொல்றேன், பெண்கள் நீங்க வாக்கு இழந்துட்டீங்க. பெண்கள் வாக்கு உங்களுக்கு முழுசா வேணும்னா பெரியாரோட லீடர் கிடையாது. அவர் பெரிய புரட்சியார். புத்தகங்களை படிச்சீங்கன்னா இன்றைக்கு படித்த பெண்களால் நமக்கா இவ்வளவு சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. ஆனால் எத்தனை பெண்கள் கல்லூரியிலும், பெண்கள் கேம்பஸிலும், எத்தனை பெண்கள் பாசறைகளிலும் நீங்கள் பெரியாரை கொண்டு சேர்த்திருக்கிறீர்கள்னா சரியா செய்யல. உங்களுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான வாக்குகளை பெரியார் உங்களுக்கு வாங்கி கொடுத்திருப்பாரு. நீங்க கொண்டு போய் அதை சேர்க்கல. நாங்கள் பெரியாரிய கொள்கைகள், திமுக தான் பெரியார கொள்கைகளுக்கு உள்ள அரசியல் கட்சி எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்க பெரியார் சரியா கொண்டு போய் சேர்க்கவில்லை. ரெண்டாவது பாருங்க, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு பெரியாரிய கொள்கையில் இவ்வளவு தாக்குதல்லாம் வரும்போதும், பெரியார் மேல இது பண்ணும் போது எல்லாம் ஒரு கண்டனத்தோட நீங்க நிப்பாட்டிடுறீங்க. அதே யோசிப்பாங்க, அண்ணா சிலை ஒருத்தர் உடைக்கி விடுறீங்களா? நீங்க ஒரு கலைஞர் அவர்கள் சிலை மேல ஒரு சின்ன ஒருத்தர் உடைக்கி விடுவீங்களா?
அப்ப ஏன் பெரியார் சிலைகள் அவமானிப்படும் நீங்க ஒரு சின்ன போராட்டத்தோடு நிப்பாட்டிருக்கீங்க? எடுத்து நடத்துங்க. இப்பவும் அவங்களுக்கு சொல்றேன், பெரியார் உங்களுக்கு கோடிக்கணக்கான வாக்களை வாங்கி தரும். இப்பவும் நான் சொல்றேன், பெரியார் கொள்கைகள் நீங்க தான் ஃபாலோ பண்றீங்க. ஆனா அது இளைஞர்களிடம் மக்களிடம் கொண்டு சேருங்க. ஏன்னா இன்றைக்கு பெரியார் ஃபாலோவர் இருக்காங்க. உதாரணத்துக்கு புக் ஷோஸ் போவாங்க. இன்றைக்கு அதிகமாக விற்பது யாருடைய புத்தகம்? தமிழ் புத்தகங்கள். பெரியாரைய புத்தகம் தான் விற்குது. அப்போ உங்களுக்கு அந்த தளத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து மறுபடியும் பெரியாரிய கொள்கைகளுக்குள் உங்களை மூழ்கடியுங்கள். நீங்க வெளியில வரும்போது தங்கம்னா ஜோடிச்சு வெளில வருவீங்க. நீங்க மறுபடியும் ஆட்சியை பிடிப்பீங்க. அவரை விட்டு நீங்க விலகி வந்ததோட சூழ்நிலை தான் இன்றைக்கு அந்த வாக்கு வங்கியும் கொஞ்சம் இழந்து போகுது. கண்டவெல்லாம் பெரியாரை பத்தி பேசுறாங்க, நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ பெரியாருக்கும் இவங்களுக்குள்ள கொள்கை இல்லையோங்கிற நினைப்பை நீங்க கொண்டு வர தயவு செய்து விட்டுறாதீங்க. உங்களுக்கு கொள்கை தலைவர் பெரியார் தான். அண்ணா இல்லை, கலைஞர் கருணாநிதி இல்லை, நீங்கள் இல்லை. பெரியாரிய கொள்கையை மறுபடியும் சமுதாயத்தில் தீ போல் பரவ செய்யுங்கள். நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு உங்களை அசைக்கவே முடியாது. செயல்பாடுகளும் பெரியாரி சமுதாயத்தைப்படி செய்யுங்க. உங்களை யாராலையுமே அசைக்க முடியாது. இது நிச்சயமாக நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம். செய்வீங்கன்னு நினைக்கிறேன். பெரியாரை மறுபடியும் முன்னால் கொண்டு வாழுங்கள். அவர் என்னைக்கு சாகல, இன்றைய சமுதாயத்துல இருக்காரு, அப்படியே அமைங்கி போயிருக்காரு. உங்களே அவருக்குள்ள அசோசியேஷனை இன்னும் நெருக்கமா கொண்டு வாங்க. நீங்க ஆட்சி அமைப்பு அமர்வதிலும் தொடர்வதிலும் யாராலும் தடுக்க முடியாது. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், திமுக ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள மிகப்பெரிய காரணம் ஹிந்தி எதிர்ப்பு. இன்றைக்கும் நீங்க ஹிந்தி எதிர்க்கிறீங்க, பாராட்டு மும்மொழி கொள்கை எதிர்த்து தலைகீழ நின்று நீங்க எல்லாம் பண்றீங்க. ஆனால் அந்த எதிர்ப்பு வெளிப்படையா ரொம்ப தெரிய மாட்டேங்குது. ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க திணிக்கிறாங்க, நாங்க தமிழகத்தில் தடுத்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜிலே இருக்க தவிர, அந்த ப்ரோஆக்டிவ் ஸ்டேஜ் சொல்லுவாங்க, அதை அந்த முழுமையாக நின்று போராடி எதிர்த்து களத்தில் இறங்கி செய்யற வேலை இன்றைக்கு திமுக செய்ய மாட்டேங்குது. திமுக மூலம் சின்ன குற்றச்சாட்டு சொல்லத்தான் செய்யறாங்க. இருக்கின்றவரை திமுக இருக்கின்றவரை மும்மொழி கொள்கை தான் இருக்கும் எல்லாருமே திமுக பெருமையா பேசுறாங்க. பட் அப்ப அந்த ஹிந்தி எதிர்ப்பு எவ்வளவு வீரியமாக எப்படி இருந்து எப்படி திமுக ஆட்சி கொண்டு வந்ததுன்னு நீங்க ஒரு தடவை பார்க்கணும். அந்த ஹிந்தி எதிர்ப்பு தான் ஒரே முக்கியமான ஒரு காரணம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு காரணம். அப்ப இன்றைக்கு நம்ம வட இந்திய கட்சிகளோட நம்ம கூட்டணிலாம் வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த ஹிந்தி எதிர்ப்பை இன்னும் நீங்க அதே அந்த திமுக எந்த அளவுல வச்சிருந்ததோ அதே அளவு வைத்திருக்க வேண்டும். அப்படி வைத்திருந்தா தான் திமுகவால மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியும். இல்லைன்னா நீங்க அந்த ஹிந்தி எதிர்ப்புங்கிற அந்த தளத்தை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க, அது கொஞ்சம் அதை அவ்வளவு பெரிய அதை நீங்க பின்னுக்கு தள்ளிட்டீங்க. இப்ப இதெல்லாம் நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 கிடையாதுன்னு சொல்லி பின்னுக்கு தள்ளிட்டீங்கன்னா அதுவும் உங்களை பிறந்தள்ளும். அதே அதோட நேச்சுரல் கொரால் அதிகமாங்க. அதோட தொடர்ச்சியா நீங்க இன்னொன்று பார்க்கணும், தமிழ் மொழி பற்று. நாங்க திமுக இருக்கும் போதுலாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திமுக மேடை பேச்சாளர்கள் அப்படியே கலைஞர்லாம் பேசினாரும் அப்படியே நாக்குல இருந்து அருவில இருந்து தண்ணி கொட்டுற மாதிரி கொட்டும். அவ்வளவு நல்லா இருக்கும். நான் இந்த காலத்துல பேச முடியாதுங்கிற ரெண்டாவது விஷயம். அப்ப தமிழோட தன்னோக்கு ஒரு உறவு வைத்திருந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேச்சாளர், திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி, அது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்னா அதிமுக திமுக தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த உறவு திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸையும் வாக்கு வங்கி வாங்கி கொடுத்துங்க ஒரு நிதர்சனமான உண்மை. சினிமா கவர்ச்சினால அவங்க தோன்றாலும் திமுகவுக்கு தமிழ் ஆர்வலர் மத்தியில் ஒரு பெரிய மதிப்பு உண்டு. இன்றைக்கு நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழ் ஆர்வலோடு தமிழ் மேல் உள்ள பாசமும் ஆர்வலரும் இப்ப கூடத்தான் செய்யுது. கம்ப்ளீட்டா குறைஞ்சு போச்சு நான் சொல்ல மாட்டேன். அப்போ அந்த வாக்கு வங்கியை சில பேர் அறிவிட பண்ண நினைக்கிறாங்க. அவங்க என்ன திமுகவை தமிழர்களாக கத்தின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணும், தமிழர் தளங்களில் தமிழ் மொழி தளங்களில் நீங்க நிறைய இயங்கணும். நீங்க தமிழர் கலாச்சாரத்துக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க. கீழடியில் அகழ்வாய்வு போராட்டம் பண்ணி வாங்கிக்கிறேன், இது ரிலீஸ் பண்ண வச்சீங்க. அயனேஜ் அதாவது இரும்பு காலம் தொடக்கத்துல தொடங்குச்சு, நீங்க ரெக்கார்டு அமெரிக்காக்கெல்லாம் அனுப்பி அந்த இதை அதை யூனிவர்சிட்டியில ஃபைண்டிங் கொடுத்து கொண்டு வந்தீங்க. நல்ல விஷயம், நிறைய செஞ்சிருக்கீங்க நீங்க தமிழுக்கு. எத்தனை பேருக்கு அது தெரியும், எவ்வளவு அதை பிரகடனப்படுத்தினீர்கள் நீங்க. அப்போ தமிழ் உண்மையான ஜென்யூன் தமிழ் பாசமும் தமிழ் பற்றும், உண்மையான தமிழ் பாசமும் தமிழ் பற்றும் உங்களை கண்டிப்பா இன்னும் மேல கொண்டு போகும். எத்தனை பேச்சாளர்கள் குரலை பத்தி பேசுவாங்க, அதை பத்தி பேசுவாங்க. இன்றைக்கு திமுக தமிழ் அப்படிங்கிற அந்த தளத்தையே ஒதுக்கி வச்சுட்டு செயல்படுற மாதிரி இருக்கு. யாரோ ஒருத்தருக்கு ஒரு மினிஸ்ட்ரியோட சேர்த்து தமிழ் மினிஸ்ட்ரி கொடுத்துறீங்க. அப்படி கொடுக்காதீங்க. அதை நீங்கள் வளர்த்து அதை அரசியலாக்குங்கள். ஹிந்தி எதிர்ப்பும் தமிழ் மொழி பாசமும் ஒரே தளத்தில் இயங்கினால் நிச்சயமாக திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும். வர்றது மட்டும் இல்லாம என்றைக்குமே ஒரு உணர்வுள்ள சமுதாயத்தை கிரியேட் பண்ணிருவீங்க. அது உங்களுக்கு வாக்களித்து கொண்டே இருக்கும். தமிழகத்தோட இந்த வளர்ச்சி காரணம் என்ன, ஹிந்தி எதிர்ப்பும் தமிழ் மொழி பாசமும் தான். இன்னைக்கு அது ரெண்டையுமே நீங்க கொண்டு வந்துட்டு நீங்க அதை அப்படி கம்ப்ளீட்டா விட்டுட்டீங்க. மக்கள் இப்போ உங்களோட அசோசியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, உங்களோட அதை இணைக்க மறுக்கின்றார்கள். இப்ப யாருக்கு அந்த தமிழ் மொழி போய் தமிழ் மொழிக்குன்னு ஒண்ணுமே செய்யாது. நான் தமிழர் கட்சியில போய் நிக்கிறான். தமிழ் மொழிக்காக அடிபட்டு மிதிப்பட்டு எல்லாம் செஞ்சது, சித்திரவதைப்பட்டு எல்லாம் அடி வாங்கினது எல்லாமே
இந்தி எதிர்த்து அடி வாங்கினது எல்லாமே திமுக காரன். ஆனா ஓட்டது யாருக்கு இன்னைக்கு வாங்குற நாம் தமிழர் கட்சி. நீங்க குறைச்சு சொல்லலாம் 4% 5% தானே, அது அவ்வளவு உங்களுக்குள்ள வேண்டிய ஓட்டு. அந்த தளத்தை திருப்பி உங்களை வாக்கி கொடுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி நீங்க தமிழ் மொழியை நீங்க எடுத்து பேசும்போது நிச்சயமாக உங்களுக்கு வாக்கு உங்களுக்கு இருக்கும், அந்த வாக்கு உங்களுக்கு திருப்பி வரும். இதையும் நீங்கள் செய்யத்தான் வேண்டும். இதை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கும், நீங்க ஜெயிப்பீங்க. ரெண்டாவது, என்னை போன்ற தீவிரமான திராவிட கொள்கை உள்ளவங்களுக்கு சில வர்த்தகங்கள் உங்க கொள்கை மேல இருந்துச்சு. அதாவது நீங்கள் புரிந்து ஏற்றுக்கொள்வீர்களோ இல்லையோ, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பிராமண எதிர்ப்பு கொள்கையில் அதன் மேல் கட்டமைக்கப்பட்ட அது ஒரு மிக முக்கியமான நம்பர் 1 கொள்கைன்னு கூட சொல்லலாம். அதன் மூலமா கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சிங்கிறது யாருமே மறுக்க முடியாது. அதை நீங்க இந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ரிகன்சிலியேஷன் பேர்ல சில பிராமணர்கள்லாம் நீங்க வீட்டுக்கு போய் பாக்குறீங்க. உதாரணத்துக்கு எனக்கு வருத்தமான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். எஸ்.வி. சேகர் அவர்கள் இன்றைக்குமே உங்களுக்கு விசுவாசம் வந்தாலும் கட்சியில இருந்ததில்லை. நேரா போய் அவர் வீட்டுக்கு போய் பார்த்து அவங்க அப்பா பேர் வைக்கிறீங்க. எதுக்கு? அந்த தெருவுக்கு எதுக்கு? நீங்க ஒன்னு சொல்றேன், நீங்க இவ்வளவுதான் தலையில் நின்று பார்த்தாலும் அவர்களுடைய ஒரு வாக்கு கூட உங்களால வாங்க முடியாது. உங்களுக்கே நல்லா தெரியும். பாருங்க, ஸ்ரீரங்கத்துல அவர்கள் அதிகமா இருக்கிற அந்த பூத்துல உங்க ஏஜென்சியே மொத்தம் 14 பேர் இருக்கிறாங்க. ஆனா வாக்கு நீங்க 5 தான் வாங்கி இருக்கிறீங்க. அதான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு அந்த வாக்கு வங்கி உள்ளாது. நீங்க ரீகன்சிலியேஷன் பேர்ல என்ன பண்றீங்க, அவங்களோட போய் பார்க்கும்போது அப்போ மற்றவர்கள் நினைக்கிறாங்க என்ன, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த கோர், அந்த முக்கியமான கொள்கை கொஞ்சம் நீர்த்து போற மாதிரி வெளியில தெரியுது. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன பண்றீங்க, அப்போ இத்தனை வருஷம் பிற சமுதாயத்துக்காக போராடி நான் பிராமணிசம் தான் சரி, பிராமணர்கள் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க ஒரு சமுதாயத்து மேல குற்றம் சொல்லி ஒரு வளர்ந்த கட்சி. என்னதான் அண்ணா பிராமணம் பார்ப்பனியம் வேறு பார்ப்பனர்கள் வேறுன்னு சொன்னாலும் பிராமின்ஸ் என்னைக்குமே தங்களோட ஆன்டி கட்சியா தான் டிஎம்கேவை பாக்குறாங்க. அவங்களோட நீங்க ஒரு அடி முன்னால போய் அனுசரிச்சு வச்சு அவங்க வரணும். அவங்க வர்றதுல நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வரும்போது என்னன்னா, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, இத்தனை வருஷம் இந்த போராட்டத்தோடு இருந்தமே, அப்போ இதை தலைவர் செய்யலாமான்னு ஒரு வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்கதான் செய்யுது. ரிட்டர்ன் பேக் டு யுவர் ரூட்ஸ். திமுக சக்சஸ்ஃபுல்லா இருந்தது காரணம் அதோட வேர் பலமா இருந்தது. அந்த வேர் அப்படின்னு பார்க்கும்போது அதுல பார்ப்பனியத்துக்கு விரோதமான கொள்கைங்கிறது, பார்ப்பனிய விரோதம்ங்கிறது திமுகவோட ஒரு வேர். அதுக்கு நீங்க திருப்பி வாங்க. நீங்க திருப்பி வராம ரிகன்சைல் பண்றோம் நீங்க போறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். கொள்கையில சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆயிரும். அப்படி கொள்கையில சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது, உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, பிஜேபியோட இன்னொரு தடவை கூட்டணி சேர்ந்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வெளில போயிருவாங்க. அது கொள்கை கூட்டணி கிடையாது. அப்ப இந்த கொள்கையும் நீங்க பிடிக்கணும். எத்தனையோ பேருக்கு அந்த பார்ப்பனிய கொள்கையை பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் திமுக தான் நோக்கி பாக்குறாங்க. நீங்க அங்க போய் பேசும்போது என்ன ஆகுது, அந்த கொள்கையை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆகுது, விட்டு கொடுப்பது போல ஆகுது. தயவு செய்து பண்ணாதீங்க. உங்களுடைய கோர் கொள்கை, உங்களோட அடிப்படை கொள்கைகளுக்கு திரும்பி வாருங்கள். திமுக தான், அதுதான் காரணம். திமுக என்றைக்குமே பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு எதிர்த்து களமாடிய கட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆட்கள் மாறலாம். ஆனா திமுக மட்டும் என்றைக்குமே நிக்குதுன்னா காரணம் என்னன்னா, ஐடியாலஜிக்கல் மூரிங் சொல்லுவாங்க. அந்த கொள்கை பிடிப்பு, அதோட கொள்கை வேறு விட்டு இருக்கிறதுனாலதான். அதை தயவு செய்து விடாதீங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் திமுகவோட முக்கியமான கொள்கைகள் ஒண்ணு ஆன்டி பிராமினிசம், பார்ப்பனிய எதிர்ப்பு. அதை நீங்க தயவு செய்து எந்த கண்டத்தையும் விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கும் அதற்கான தளம் இருக்கின்றது, இன்றைக்கும் அதற்கான காரணங்கள் இருக்கின்றது. நீங்க விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா அந்த தளத்தை வேற ஒருத்தர் எடுத்துக்குவான். உங்களுக்கு அவன் ஓட்டும், அந்த பிராமின் ஓட்டும் கிடைக்காது, இந்த தளமும் போயிடும். உங்கள் வாக்கு வங்கியில் நீங்க இழப்பீர்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி சாதனைகள், நிறைய சாதனைகள் செஞ்சீங்க. அதை எப்படி சொன்னீங்க நீங்க மக்களுக்கு? சொல்லவே இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க ஒரு விஷயத்த செய்யறது மட்டும் இல்ல, மோடி அவர்களை பார்த்து நீங்க படிங்க. ஒண்ணுமே செய்யாம செஞ்ச மாதிரி அவர் நிறைய விஷயத்த சொல்லுவார். நீங்க நிறைய விஷயத்த செஞ்சீங்க, ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. நிறைய மக்களுக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது. அப்ப காரணம் என்ன? மக்களை குறை சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அவர்களுக்கு அவர் படிக்கல, பேப்பர் படிக்கல, அப்படி இப்படின்னு சொன்னாலும் இழப்பு யாருக்கு? உங்களுக்கு தான். அப்போ உங்க சாதனைகளை யூ ஷுட் ட்ரம் அப் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். ஒண்ணுமே இல்ல, நகர அடிச்சு ஊர் முடிச்சு பேசுங்க. ட்ரம் அப் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் தெரியாம தான் இன்றைக்கு திமுக என்ன பண்ணுச்சு, அது என்ன பண்ணுச்சு, இது என்ன பண்ணுச்சு சொல்றாங்களே தவிர, நான் உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் சொல்றேன். ஒரு சாதாரண விஷயம், எந்த மேடையில உங்க திமுக பேசிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க பேசல. சாதாரணமா ஒரு விஷயம் சொல்கின்றேன். இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா என்ன ஒரு இதுனா, தூத்துக்குடியோட ரிப்போர்ட் என்ன வருதுன்னா, தூத்துக்குடி ஒரு சட்டமன்ற தொகுதியோட ரிப்போர்ட் உங்களுக்கு நான் சொல்றேன். அங்க மீனவ சமுதாய மக்கள் பெருவாரியாக தாவேக்காக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றாங்க. இதற்கு முன்னாடியே அவங்க பெருவாரியா அவங்க அதிமுக ஓட்டு போட்டவங்க. ஏன் அவங்க ஓட்டு போடுறாங்க? அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஜோசப் விஜய் சில பேர் அப்படி கேத்தலிக் நினைச்சா, இருக்க எல்லாருமே கேத்தலிக் கிறிஸ்தவர்கள் தான் அந்த மீனவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டீங்களே, அவர்களுக்கு கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தலித்துகள், கிறிஸ்தவ தலித்துகள் பிசி, ஆனால் கிறிஸ்தவ மீனவர்கள் எம்பிசி. அதை கொடுத்தது யாரு?
யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதை கொடுத்தது உங்க தகப்பனார், அதை போராடி வாங்கி கொடுத்தது உங்க தகப்பனார், வேற யாருமே இல்லை. திமுக கட்சி உங்க தகப்பனார். நீங்க எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க? அந்த சமுதாயத்துல எத்தனை பேருக்கு தெரியும்? நான் ஆச்சரியப்பட்டேன், நிறைய பேர்ட்ட பேசுவோம், அவங்களுக்கு தெரியல. அதுலயோ கிறிஸ்டியன் தலித்ஸுக்கே பிசி தான் கொடுக்குறாங்கய்யா. ஆனால் கிறிஸ்டியன் பெர்னாண்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சைட்ல, கிறிஸ்தவ மீனவர்களுக்கு எம்பிசி வாங்கி கொடுத்தவர் யார்? கலைஞர். உங்களுக்கு தெரியுமான்னா அப்படின்றாங்க. அப்ப நீ என்ன சாதனை என்ன சொல்லியிருக்கிறீங்க? அப்போ முக்குளத்தோர்களுக்கும் முத்திரையர்களுக்கும் எம்பிசிக்காக போராட ஒரு வன்னியர் தான், வன்னியர்களுக்காக தான் போராடின ராமதாஸ் ஐயா. அவர்களுக்கும் நீங்க எம்பிசி சமூகத்தில் வாங்கி கொடுத்தோம், சமூக நீதிக்கா இவ்வளவு பெரிய முன்னெடுப்பை திமுக செஞ்சு நீங்க என்னைக்கு சொல்லியிருக்கீங்க? என்றைக்கு நீங்க அதை எடுத்து சொல்றீங்க? சாதனைகள் செய்தால் மட்டும் போதாது, அதை எடுத்து சொல்ல வேண்டும். விவசாயிகளை திருப்பி திருப்பி சொல்லணும். உனக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுத்தா நாங்க தான்ப்பா நீங்க சொல்லணும். மக்கள் மத்தியில் நாம் செய்ததை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான விஷயங்கள் சொல்லிட்டு நாள் விஷயத்தை மட்டும் செஞ்சீங்கன்னா மறந்துடுவாங்க. எவ்வளவோ பெரிய அளவு மிகப்பெரிய சாதனைகள் திமுக அரசு செஞ்சிருக்கு. அப்ப அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நீங்க அந்த சாதனைகள் பட்டியல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒண்ணுமே செய்யாம இன்னைக்கு பாருங்க, நாங்க அதை செஞ்சோம் சொல்றாங்க. இதை நீங்கள் செய்யவில்லை, இதை நீங்க தவறிதான் போயிட்டீங்க. சாதனைகளை ட்ரம் அப் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ், இனிமேலாச்சும் அதை பண்ணுங்க. இப்ப எடுங்க, நீங்க எடுத்து உங்க கட்சியோட சாதனைகள் என்னன்னு வரிசையா பட்டியலிட்டு இது கம்பேர் பண்ற மாதிரி தமிழ்நாட்டுல இந்தியாவில வேற ஏதாச்சும் கட்சி சாதனை பண்ணியிருக்கான்னு சொல்லுன்னு கேளுங்க. நிச்சயமா கிடையாது, உண்மைதான். அப்படி இருந்தும் நீங்கள் அதை சரியாக சொல்லாததுனால உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வேஸ்டா போச்சு. அதுதான் நிதர்சனமான உண்மை. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் போன தடவை பார்த்தது, விமர்சனங்களை நீங்க பதிலே சொல்ல புறந்தள்ளிட்டு அப்படி போயிடுறீங்க. சில விமர்சனங்களை தவிர்த்திடணும், சில விமர்சனங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆனா நீங்க சொல்லவே இல்லை, சரியாக பதில் சொல்லவில்லை. அது என்ன ஆயிரப்போது அப்படின்னு விட்டுட்டு போனதுதான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த எலக்டோரல் டிஃபீட், இந்த தேர்தல் தோல்வியில் வந்து நின்றுருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி உங்க மேல 1000 குற்றச்சாட்டு சொல்றாரு. அந்த நெல் கொள்முதல்ல நான் ஒருத்ததான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தல நிறைய பேர் வீடியோ போட்டேன். அது எப்படி திமுக அரசு மேல, அதாவது மாநில அரசு மேல தப்பு இல்லை, அந்த தவறு முடிச்சு மத்திய அரசு மேல சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேன். ஆனா நீங்க விளக்கமே சரியா கொடுக்கல. என்னாச்சு? அப்ப விவசாயிகள்ட்ட கூட நெல் கொள்முதல் திமுக அரசு பண்ண மாட்டேங்குன்னு உங்க மேல வந்துச்சு. அப்போ அதை யார் கவுண்டர் பண்ணிருக்கணும்? நீங்க தான் கவுண்டர் பண்ணிருக்கணும். லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லைன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது, தமிழ்நாடு தான் நல்லா இருக்குன்னு. ஆனா அதை எடுத்து அதை அடிச்சு ட்ரம் அப் பண்ணாம நீங்க விட்டு உங்க விமர்சனங்கள் அது சரியா போய் எதுக்குமே பதில் சொல்லாம உங்க மேல ஒருத்தர் குறை சொல்லும் போது அதை எதிர்த்து எதிர்வினையாற்றி அது தப்புன்னு சொல்றதோட மட்டும் இல்லாம எதிரி மேலும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கணும். இது ரெண்டுமே நீங்க இந்த எலெக்ஷன்ல பண்ணல. சரியா பண்ணாலும் இது ஒரு மிக 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 முக்கியமான ரீசன்ஸ். இதுதான் நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு. இது அரசியல் தவிர திமுக தோல்விக்கான மிக முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு. இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி பின்னால் நீங்க சரி பண்ணீங்கன்னா நிச்சயமாக திமுக மறுபடியும் ஆட்சி கட்டலாம் வாய்ப்பு மிக மிக பிரகாசமாவே இருக்கு. ஆனா இதெல்லாம் புறந்தள்ளி, இந்த மேற்கூறிய விஷயங்கள்லாம் புறந்தள்ளி நீங்க திருப்பி அதே மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப கொஞ்சம் போராட்டங்கள் கடுமையாகத்தான் இருக்கும். இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணி நீங்க கட்சியில் இன்கார்பரேட் சொல்லுவாங்க, சேர்த்து நீங்க செய்தீர்கள் என்றால் வளமான எதிர்காலம் திமுக இருக்கத்தான் செய்கின்றது. மீண்டும் சந்திப்போம்.